ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது சானட் 18 ஆஃப் ஷேக்ஸ்பியரியன் சானட்ஸ். ஸோ இந்த சானட்டோட நேம் பாருங்கள், ஷால் ஐ கம்பேர் தி டு அ சம்மர்ஸ் டே. ஆக்சுவலாக எல்லா சானட்டுக்கெலாம் நேம் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் லைனை வச்சு தான் அந்த சானட்டை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த சானட்டோட ஃபர்ஸ்ட் லைன் இதுதான், ஷால் ஐ கம்பேர் தி டு அ சம்மர்ஸ் டே. ஆக்சுவலாக ஷேக்ஸ்பியரியன் சானட்ஸை பற்றிய ஜென்ரல் ஐடியா வேணும்னா நம்ம சேனல்லையே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் போய் ஜென்ரல் ஐடியாவுக்கு வேணும்னா அதை பார்த்துக்கோங்க. ஸோ நவ் லெட் இஸ் கெட் இன் டு திஸ் சானட் நம்பர் 18. ஓகே, ஷால் ஐ கம்பேர் தி டு அ சம்மர்ஸ் டேன்னு ஆரம்பிக்கிற இந்த சானட்குள்ளே போகலாம். பிஃபோர் தட் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஷேக்ஸ்பியர் மொத்தம் 154 சானட்ஸ் எழுதியிருக்கார். அதில் 1 to 126 வரைக்கும், அதாவது 1 to 126 வரைக்கும் he has addressed it to a fair youth. அவரோட ஃப்ரெண்டு ஒரு ஃபேர் யூத், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க ஒருத்தருக்கு தான் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு ஃபர்ஸ்ட் 126 சானட்ஸ். அதில் ஒரு சானட் தான் நாம் இன்னைக்கு படிக்க போகிற சானட். இதில் அவர் அந்த he has addressed his sonnet to the fair youth. அதில் ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டோட அழகை ரொம்பவே ப்ரைஸ் பண்ணி பேசியிருப்பாரு. அது மாதிரி தான் இதுவும் இருக்கும் பாருங்க. அவர் ஃப்ரெண்டை ஒரு சம்மரோட ஒரு நாளோட கம்பேர் பண்ணுறாரு. சம்மரோட நாளோடையா அப்படின்னு சொன்னால், ஆமாம், சம்மர் அவங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான மந்த். யூரோப்பியன்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரீம் வெதர் இருக்கும். மற்ற காலங்கள்லாம் பயங்கரமான குளிர் இருக்கும். இந்த 3 months, அதாவது மார்ச் கடைசியிலேருந்து ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரிங் சீசன். இந்த சம்மர் சம்மர் தான் அவங்களும் சொல்லுவாங்க, அதுதான் அவங்களுக்கு வசந்த காலம் மாதிரியும் சர்வ் ஆகும். ஸோ அந்த சீசனில் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு கிளைமேட்டை அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். சன் அவங்க நல்லா அவங்க சன்னோட ரேஸை அவங்க ஃபீல் பண்ண போகிறது அந்த 3-4 monthsல தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இது இன்னும் கம்பேர் பண்ணி சொல்லணும்னா கொடைக்கானல் ஊட்டியோட கூட கம்பேர் பண்ணலாம். நம்மெல்லாம் எப்போ ப்ரிஃபர் பண்ணுவோம் கொடைக்கானல் ஊட்டி? நம்மளுக்கு சம்மராக இருக்கப்போ அங்கே போவோம். கண்டிப்பாக நம்மளுக்கு வின்டர் சீசனில் அங்கே போக யோசிப்போம், ஏன்னா அங்கே பயங்கர எக்ஸ்ட்ரீம் வெதராக இருக்கும். ஆனால் சம்மர் சீசனில் போனால் அங்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அது மாதிரி தான் குளிர் பிரதேசங்கள் எல்லாமே, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சம்மரில் தான் கிளைமேட் நல்லாயிருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, அவர் ஃப்ரெண்டை யார் கூட கம்பேர் பண்ணுறாரு? ஹீ இஸ் கம்பேரிங் ஹிஸ் ஃப்ரெண்ட் டு அ சம்மர்ஸ் டே. ஒரு சம்மருடைய நாளோட அவர் ஃப்ரெண்டோட அந்த இனிமையை, ஃப்ரெண்டு கூட இருந்தால் ரொம்பவும் இனிமையாக இருக்குமா அவருக்கு, அந்த டே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குமா. ஸோ ஹீ இஸ் கம்பேரிங் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் லவ் டு தேட் ஆஃப் அ சம்மர்ஸ் டே. ஓகே, ஷால் ஐ கம்பேர் தி டு அ சம்மர்ஸ் டேன்னு ஆரம்பிக்கிறார். ஓகே, ஷால் ஐ கம்பேர் தி டு அ சம்மர்ஸ் டே, thou art more lovely and more temperate. Rough winds do shake the darling buds of May, and summer's lease hath all too short a date. So first ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கிறார். நான் உன்னை ஒரு சம்மரோட நாளோட, ஓகே, அதோட நான் கம்பேர் பண்ணவா, ஒரு கோடை காலத்தின் ஒரு நாளுடன் உன்னை கம்பேர் பண்ணவான்னு ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, thou art more lovely and more temperate அப்படிங்கிறார். அடுத்து என்ன சொல்றார்? ஆனா நீ சம்மரோட மிகவும் இனிமையானவன், நீ சம்மரோட ரொம்ப மைல்டானவன் அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் மைல்டு அப்படின்னு சொன்னா, சிலப்போ சம்மர் அந்த ரேஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ப்ரிக் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீ அப்படி இல்லை, எப்பவும் இனிமையா இருக்க. ஸோ யூ ஆர் மோர் லவ்லி அண்ட் மோர் டெம்பரேட் தேன் சம்மர் அப்படின்னு சொல்றாரு. டெம்பரேட்னா அந்த கிளைமேட் ரொம்பவே வார்மாக இருக்கிறது, ரொம்ப நல்லா இருக்கிற கிளைமேட்டை ஒரு டெம்பரேட் கிளைமேட்னு சொல்லுவாங்க. ஸோ thou art more lovely and more temperate than a summer's dayன்னு சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு? rough winds do shake the darling buds of May, and summer's lease hath all too short a date அப்படிங்கிறாரு. சிலப்போ அந்த மேங்கிறது சம்மர் சீசன் தான் இல்லையா? ஸோ he says சம்மர் சீசனில் மே மந்தில் என்ன ஆகும் அப்படின்னா, சிலப்போ ரொம்ப சூறாவளி காற்றெல்லாம் அடிக்குமா. ஓகே, அது என்ன பண்ணும், இந்த பட்ஸ் எல்லாம் அழகா பூக்கள் அந்த சீசன் தான் பார்த்தீங்கன்னா நல்லா பூ எடுக்கும். ஸோ அந்த சமயத்தில் அந்த மொட்டுக்களை எல்லாம் சாய்த்து விடுற மாதிரி ரஃப் விண்ட்ஸ் சிலப்போ வீசுமா. ஸோ அது மாதிரி சிலப்போ மே மாசத்துல இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. ரஃப் விண்ட்ஸ் டூ ஷேக் தி டார்லிங் பட்ஸ் ஆஃப் மே அண்ட் சம்மர்ஸ் லீஸ் ஹத் ஆல் டூ ஷார்ட் அ டேட். அது மட்டும் இல்லை, சம்மருங்கிறது ரொம்ப ஷார்ட் டைம் தான், நம்மளோட ஒரு வருஷத்தோட ஒரு ரொம்ப ஷார்ட் டைம் தான்.
ஆனால் நீ அப்படி இல்லை, என்றென்றும் இனிமையானவன். ஸோ உனக்கு எப்படி நான் வந்து சம்மரோட கம்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ நான் சொன்னோன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஷல் ஐ கம்பேர் thee to a summer's day அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆனா நீ எப்படிப்பட்டவன்? யூ ஆர் மோர் லவ்லி, மோர் டெம்பரேட் தேன் த சம்மர்ஸ் டே. அப்புறம் ரஃப் winds do shake the darling buds of May. There are many problems in the month of May. Why? The rough winds. Sometimes the winds are so rough that they would wither away the buds. Buds எல்லாம் சாச்சிரும். And summer's leaves are all too short a day. Summer வந்து it's a short span தான் வந்துட்டு போகுது. So it has only a short span in a year's period. So அது மாதிரியும் உன்னைய சொல்ல முடியாது. ஏன்னா your love is டூ லாங். ரொம்ப நாள் நீ வந்து எப்பவும் இனிமையானவனா இருக்கிற, நல்லா இருக்கிற. ஸோ உன்னை வந்து சம்மரோட நான் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்றதை விட என்ன சொல்றாருன்னா சம்மரை விட நீ இனிமையானவனா இருக்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ செகண்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்றாரு பார்க்கலாம். சம்டைம்ஸ் too hot the eye of heaven shines and often is his gold complexion dimmed and every fair from fair sometimes declines by chance or nature's changing course untrimmed. Sometimes சில சமயம் அந்த சம்மர்ல என்ன ஆகும்னா டூ ஹாட் த ஐ ஆஃப் ஹெவன் ஷைன்ஸ். த ஐ ஆஃப் ஹெவன் அவர் சொல்றது வந்து சன்னை சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் அ சிமிலி, அதாவது ஹெவனோட சொர்க்கத்தின் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சன்னை சொல்றாரு. ஓகே, அந்த சன் வந்து சிலப்போ ரொம்ப ஹாட்டா இருக்குமா. ஓகே, அதை ப்ரிக் பண்ற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வந்து குத்துற மாதிரி அந்த அந்த சன்னோட ரேஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ சம்டைம்ஸ் டூ ஹாட் த ஐ ஆஃப் ஹெவன் ஷைன்ஸ் அப்படிங்கிறார். And often is his gold complexion dimmed. இப்போ இந்த சன் பார்த்தீங்கன்னா கோல்டு கம்ப்ளெக்ஷனோட இருக்கு, அப்படியேவும் ஒளிமயமா இருக்கு. எப்படி கோல்டு மாதிரி பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த அழகான அந்த சன்னை சிலப்போ என்ன ஆயிருமா, டிம் ஆயிருமா. எதனால டிம் ஆகும்? மேபி கிளவுட்ஸ், டார்க் கிளவுட்ஸ், கோடை மலை வந்து ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப ஹார்ஷா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா கிளவுட்ஸ் வந்து என்ன பண்ணிரும், சன்னை மூடிரும். அப்போ என்ன ஆகும், அந்த கோல்டன் கம்ப்ளெக்ஷன் வந்து டிம் ஆயிடும். ஓகே, ரொம்ப அழகான அந்த சன் வந்து அவங்களுக்கு வந்து அழகா தெரியுது சன். ஓகே, நம்மளுக்கு வந்து நம்ம சன்னோட சம்மர் சீசன் நம்ம சன்னோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்களுக்கு வந்து சம்மர்ல தான் அவங்க சன்னையே நல்லா பார்ப்பாங்க. ஸோ அந்த சன் எப்படி இருக்குமா, கோல்டன் கம்ப்ளெக்ஷனோட இருக்குமா. அது என்ன ஆயிரும் அப்படின்னா டிம் ஆயிருமா சில சமயம். எதனால? மேபி டியூ டு த கிளவுட்ஸ். அண்ட் எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்டைம் டிக்ளைன்ஸ். அதனால அழகான விஷயங்கள் எப்பவுமே எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் அப்படிங்கிறது எல்லா அழகான பொருட்களும் எல்லா அழகான விஷயங்களும் உலகத்தில் உள்ள எல்லா அழகான விஷயங்களும் ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயம் தன்னோட அழகுல இருந்து வீழ்ச்சி அடைஞ்சிருதான். ஓகே, தன்னோட அழகுல இருந்து குறைய நேரிடுது. பை சான்ஸ் ஆர் நேச்சர்ஸ் சேஞ்சிங் கோர்ஸ் அன்ட்ரிம்டு. ஒரு ஆக்சிடென்ட்னால அந்த அழகு குறைய வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா பை நேச்சர்ஸ் சேஞ்சிங் கோர்ஸ். நேச்சர் இயற்கை வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்மளுக்கு அந்த வெயில்ல எல்லாம் போனால் நம்மளோட அழகு வந்து குறைஞ்சிரும்னு நம்ம நினைப்போம். அந்த வெயில் அந்த ரொம்ப கடுமையான கதிர்கள் படுறதுனால நம்மளோட உடம்பு வந்து டார்க் ஆகுறதா நினைப்போம். அடுத்ததான் என்ன நினைப்போம், எக்ஸ்ட்ரீம் வெதர், எக்ஸ்ட்ரீம் கோல்டு வர்றப்போ கூட நம்மளோட ஸ்கின்ல சில சேஞ்சஸ், சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அந்த நேச்சர்ஸ் சேஞ்சிங் கோர்ஸில் கூட என்ன ஆகிரும், அன்ட்ரிம் ஆயிரும், நம்ம பாடி வந்து அழகா இருக்காது. ஸோ இதனால இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் உலகத்துல இருக்குன்னு சொல்றாரு. ஸோ இந்த ஸ்டான்ஸா பாருங்க, இந்த ஸ்டான்ஸால என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அழகு அப்படிங்கிறது மாறக்கூடியது. ஈவன் சன்னே வந்து தன்னோட அழகுல இருந்து குறைஞ்சிடுறான். அது மட்டும் இல்லை, எல்லா அழகான விஷயங்களும் அழகு ஒரு சமயம் குறைஞ்சிடுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டான்ஸாவோட மீனிங். I'll read it again, just listen to it. Sometime too hot the eye of heaven shines. The sun, it is sometimes very hot அப்படிங்கிறார். And often is his gold complexion dimmed. His gold complexion, the beauty of the sun, அதுதான் gold complexion சொல்றாரு. அது என்னவாயிடுது, டிம் ஆயிடுது. அண்ட் எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்டைம்ஸ் டிக்ளைன்ஸ். எந்த அழகான விஷயமும் தன்னோட அழகுல இருந்து குறைஞ்சிருது. எவ்ரி திங் தட் இஸ் ஃபேர், தட் இஸ் பியூட்டிஃபுல் இஸ் டிக்ளைனிங் சம் டேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பை சான்ஸ் ஆர் நேச்சர்ஸ் சேஞ்சிங் கோர்ஸ் அன்ட்ரிம்டு. எதனால? பை சான்ஸ், பை ஆக்சிடென்ட் அந்த அழகு குறையலாம். இல்லைன்னா டியூ டு நேச்சர்ஸ் சேஞ்சிங் கோர்ஸ். நேச்சர் வந்து இயற்கை வந்து அப்படியேவும் காலம் சுழன்று கொண்டே இருப்பதனால் கூட
நம்ம என்ன ஆகுறோம், நம்மளோட அழகு வந்து மாறிட்டே இருக்கு, குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் தை இட்டர்னல் சம்மர் ஷால் நாட் ஃபேட். ஆனா நான் ஆசைப்படுறேன், நீ ரொம்ப இனிமையானவன், உன்னுடைய இந்த இனிமை மாறவே கூடாது. ஐ விஷ் தட் யுவர் இட்டர்னல் சம்மர் ஷுட் நாட் ஃபேட் அப்படிங்கிறார். அதுதான் இந்த லைனோட மீனிங். பட் தை இட்டர்னல் சம்மர் ஷால் நாட் ஃபேட். அதை நான் குறைய விட மாட்டேன். உன்னோட சம்மர் வந்து எட்டர்னலா இருக்கணும். எட்டர்னல்னா என்ன, என்றுமே நிலையானதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எட்டர்னல். அப்போ ஐ வாண்ட் யுவர் சம்மர் டு பி எட்டர்னல் அப்படின்னா உன்னோட இனிமை, உன்னோட அழகு என்றும் நிலைத்திருக்கணும். அது எப்படி பாசிபிள்? நார் லூஸ் பொசிஷன் ஆஃப் தட் ஃபேர் thou ovest. I don't wish that you lose possession of that fairness. அதாவது உன்னுடைய இந்த அழகு உன்னிடத்திலிருந்து போவதை நான் விரும்பவில்லை. உன்னுடைய எட்டர்னல் சம்மர், உன்னோட ஸ்வீட்னஸ் என்னைக்கும் உன்கிட்ட இருக்கணும். இட் ஷால் நாட் ஃபேட். அது அழகு போகக்கூடாது. நார் லூஸ் பொசிஷன் ஆஃப் தட் ஃபேர் த ஓவர்ஸ். நீ கொண்டிருக்கும், நீ ஓ பண்ணக்கூடிய, நீ ஓ அப்படின்னு சொன்னா உன்னோட பொசிஷன், யூ ஆர் ஓயிங் சம்திங். ஓகே, ஸோ உன்னுடைய இந்த அழகு வந்து உன்னை விட்டு நீங்க கூடாது. நார் ஷல் டெத் பிராக் த வாண்டரஸ்ட் இன் ஷேட். ஸோ டெத் வந்து உன்னை அவன் பக்கமா இழுத்துட்டு போயிடக்கூடாது. தன்னோட ஷேடு கீழே, தன்னோட கஸ்டடிக்கு கீழே ஒன்று அவன் கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா அழகு அப்பவும் மாறிடும். when in eternal lines to time thou growest. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, உன்னோட அழகை வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு விஷயத்தால மட்டும்தான் முடியும். எதுனா, எட்டர்னலா உன் அழகா இருக்கணும்னா, உன்னோட எட்டர்னல் சம்மர் வாடவே கூடாதுன்னா அதுக்கு ஒரே விஷயம்தான் வந்து உன்னை வந்து காப்பாற்றும், உன்னோட எட்டர்னல் சம்மரை. எது? என்னோட எட்டர்னல் லைன்ஸ் அப்படிங்கிறாரு. எட்டர்னல் லைன்ஸ்னா இங்கே போயட்ரி, அழியாத காவியம், என்னோட அழியாத இந்த எழுத்துக்கள். ஓகே, ஏன்னா போயட்ரி, இந்த ஆர்ட் தான் கொஞ்சம் ஆர்ட் வந்து இம்மார்டல்னு சொல்லுவாங்க. மேன் இஸ் மார்டல், ஆர்ட் இஸ் இம்மார்டல். அப்போ கவிதை அப்படிங்கிறது ஒரு கலை. இந்த கலை மூலமா, இந்த கவிதை மூலமா, என்னுடைய எழுத்துக்கள் மூலமா உன்னுடைய இந்த அழகை வந்து நான் பாதுகாக்க ட்ரை பண்ணுவேன். நான் வந்து உன்னைய அழிஞ்சு போக விட மாட்டேன், உன் அழகை குறையிறத விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த 4 lines. I'll read it again, just listen. But thy eternal summer shall not fade, nor lose possession of that fair thou ovest. அப்போ உன்னோட இட்டர்னல் சம்மர் அழியக்கூடாது. நார் லூஸ் பொசஷன், அது அந்த பொசஷனை விடக்கூடாது. எந்த பொசஷனை? ஆஃப் தட் ஃபேர் thou ovest. உன்னுடைய அழகு என்னும் பொசஷனை நீ இழக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நார் ஷால் டெத் பிராக் த வாண்டரஸ்ட் இன் இஸ் ஷேட். நான் டெத் என்ன பண்ணக்கூடாது, உன்னை தன்னோட ஷேடுக்குள்ள இழுத்துட்டு போயிடக்கூடாது. டெத்ன்ற ஒரு விஷயம் உன்னை அழிச்சிடக்கூடாது. வென், அப்போ இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணலாம்? வென் இன் இட்டர்னல் லைன்ஸ் டு டைம் thou growest. அப்போ இட்டர்னல் லைன்ஸ் மூலமா தான் என்ன பண்ண முடியும்? உன்னோட எட்டர்னல் சம்மரை பாதுகாக்க முடியும். எட்டர்னல் லைன்ஸ் உன்னை க்ரோ பண்ண வைக்கும், உன்னோட அழகை மேலும் மேலும் மேன்மையானதாக்கும், அது அழிய விடாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ 3 அந்த குவாட்ரன்ஸும் முடிஞ்சிருச்சு. கடைசி கப்லெட் பாருங்க. So long as men can breathe or eyes can see, so long live this and this gives life to thee அப்படின்னு முடிச்சிட்டார். ஓகே, அப்போ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் எடுத்து வச்சவர் கடைசியில் அதுக்கு ஒரு தீர்ப்பும் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாரு? எட்டர்னல் லைன்ஸ் மூலமா உன்னோட அழகை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? so long as men can breathe. மனிதர்கள் மூச்சு விட்டு கொண்டு இருக்கும் வரை, மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரை, or eyes can see, கண்கள் பார்க்கும் வரை, so long lives this, அதுவரை என்னுடைய இந்த காவியம் நிலைத்திருக்கும், என்னுடைய இந்த கவிதைகள் நிலைத்திருக்கும். and this gives life to thee, அது உனக்கு உயிர் கொடுக்கும். உன்னுடைய அழகுக்கு, உன்னுடைய இந்த இனிமைக்கு, எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கும். எது? என்னோட இட்டர்னல் லைன்ஸ். பாருங்க, அவர் எழுதி இப்போ 500 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது நம்மளோட போய்ட் எழுதி. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து அதை ரீட் பண்ணிட்டு இருக்கோம். அதை இன்னைக்கும் அவரோட ஃப்ரெண்டோட அழகா பேசிட்டு இருக்கோம். ஸோ ஹி ஹாஸ் டன் வாட் ஹி ஹாஸ் செட் இன் தீஸ் லைன்ஸ். அப்போ அவரோட ஃப்ரெண்டோட அந்த அழகை என்ன பண்ணிட்டாரு? நிலையானதாக மாத்திட்டாரு த்ரூ ஹிஸ் லைன்ஸ். so long as men can breathe or
eyes can see. So long lives this, and this gives life to thee. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.